அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு சக்தி வாய்ந்த 3ஆம் பிறை தரிசனம் நாள். அமாவாசை முடிஞ்சு 3ஆவது நாள் வரக்கூடிய இந்த நாளுக்கு அவ்வளோ ஒரு விசேஷங்களாக இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை தரிசனத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குது. இந்த வருடம் முழுவதும், அதாவது 12 மாதங்களும் யார் ஒருத்தங்க இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை நம்ம பார்க்குறோமோ நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் எண்ணிலடங்கா நன்மைகள் பெறும். அப்படி நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய மாசி மாதத்துடைய 3ஆவது பிறை தரிசன நாளானது நமக்கு சனிக்கிழமையில் வந்திருக்கிறது கூடுதலான விசேஷம். வாழ்க்கையில் நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீர்வணும், நம்முடைய மனசு நல்லா செம்மையாக இருக்கணும், நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லபடியாக இருக்கணும், நல்ல பணம் வரணும், வீட்டில் பணம் புழங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி மாலையில் செய்யக்கூடிய அற்புதமான அந்த முறைகளும் அந்த நேரமும் தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமான் தன்னுடைய தலையில் சூடி கொண்டு இருக்கின்ற அந்த 3ஆம் பிறை, அதுவும் அம்பாலும் அவன் தலையில் சூடியிருப்பாங்க. அதே மாதிரி விநாயக பெருமானும் இந்த 3ஆவது பிறையை தான் தன்னுடைய தலையில் சொல்லியிருப்பாராம். அப்படி நம்ம 3ஆவது பிறையை நம்ம பார்த்து நம்ம தரிசனம் பண்ணாலே போதும். இந்த 3 பேருடைய அருள், அதாவது சிவனுடைய அருளும் அம்பாளுடைய அருளும் நமக்கு பிள்ளையாருடைய அருளும் நமக்கு ஒரு சேர கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி இந்த மாசி மாதத்துடைய, அதுவும் மார்ச் மாதத்துடைய முதல் நாள் இன்னைக்கு, இப்படி மாதத்துடைய முதல் நாள் நல்லபடியாக இப்படி இந்த பிறை தரிசனத்தை பார்த்தாலே போதும், நமக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல நல்ல விஷயங்கள், குறிப்பாக நல்ல ஒரு பணப்புழக்கங்கள் இது எல்லாமே வருங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையில் இந்த நாட்களில் வரக்கூடிய இந்த 3ஆவது பிறைக்கு ரொம்ப விசேஷம். அந்த நாட்கள் நம்ம தரிசனம் பண்ணோன்னா நம்மளுடைய எப்படிப்பட்ட மனக்குழப்பங்கள், மனசு ரொம்ப ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்க முடியல, ரொம்ப குழப்பமாக இருக்குது, ஒரு ஆசோலேஷன் மைண்டாகவே இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு டெசிஷன்ஸ் மேக்கிங்கிறதே இருக்காது. ஏன்னா டெசிஷன் என்ன எடுக்கிறனே தெரியாமல் சின்ன ஒரு விஷயம் வீட்டில் நம்ம என்ன சமைக்கணுங்கிற அந்த ஒரு விஷயமே ரொம்ப போட்டு குழப்பமாக இருக்கும். இல்லாட்டி எந்த ட்ரெஸ் போடுறதுங்கிறதுல ஒரு குழப்பமாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸ் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கீங்க, அந்த ஒரு போஸ்டிங்கில் ஏதாவது முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கணும், அப்போ ஒரு தடுமாற்றங்கள் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. இது எல்லாத்துக்குமே காரணகர்த்தா யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் தான். அதனால தான் இது மாதிரி 3ஆவது பிறை வரக்கூடிய நாளில் நம்ம சந்திர பகவானை கரெக்டாக முறையாக நம்ம வணங்கினாலே போதும், நமக்கு அந்த முடிவு எடுப்பதில் நல்லபடியான ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும், நல்ல ஒரு டெசிஷன்ஸ் எடுப்போம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றங்கள் சந்திர பகவானுடைய அருளால் கிடைக்குங்க. அதுவும் இந்த சனிக்கிழமையில் வர்றது நமக்கு சனியினால் ஏற்படுகின்ற அந்த தோஷங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நிவர்த்தி ஆகி நல்லபடியான ஒரு ஆயுள் விருத்தி ஏற்படுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி நமக்கு இந்த பிறவியாக இருக்கட்டும், போன பிறவியாக இருக்கட்டும், நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த எப்படிப்பட்ட பாவங்களும் போய் குடும்பத்துக்கு நல்ல ஒரு அதீத ஒரு செல்வமானது பெருகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஒரு 3ஆம் பிறையானது, 3ஆம் பிறையை நம்ம யாரை தரிசனம் பண்ணுறோமோ சிவனுடைய சிரசையே நேரில் பார்த்து தரிசனம் செஞ்சதற்கான ஒரு பலன் கிடைக்குமோ. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த 3ஆம் பிறை நாள் தாங்க. அதுவும் நமக்கு இன்றைக்கி மார்ச் மாதத்துடைய முதல் நாளாக வந்திருக்கிறது கூடுதலான விசேஷம். இதற்கு நம்ம என்ன செய்யணும் வீட்டில்னு கேட்டிங்கன்னா, சாயங்காலம் எப்பயும் போல் நம்மளுடைய வீட்டில் ஒரு தீபம் ஏற்றுவோம் பார்த்திங்களா, தீபங்கள்லாம் ஏற்றி முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஓப்பனான ஒரு இடம், அதாவது உங்களுடைய வீட்டு வெளியில் வராண்டா, பால்கனியாக இருக்கலாம், இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் தெரியாதவங்க மொட்டை மாடிக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். அந்த வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல நின்றுட்டு கரெக்டாக மேற்கு பக்கம் ஒரு சாயங்காலம், இதனுடைய நேரம், சரியான நேரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா 6:18 7:36 மணி வரைக்கும் இருக்குங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் தான் வித்தியாசப்படும். மேக்ஸிமம் ஒரு 6:30 மணிலேருந்து ஒரு 7:30 மணி கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய ஓப்பன் பால்கனியோ இல்லை மொட்டை மாடியோ அங்கே போய் நின்று ஆத்மார்த்தமாக மேற்கு பக்கமாக திரும்பிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுக்கு என்ன நினச்சி உங்களுக்கு வேணுமோ, எந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணுமோ அந்த விஷயத்தை மனசுக்குள் நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சி நம்முடைய உள்ளங்கை 2 கை நம்ம இறந்து நின்று கேட்கணுமா. இப்போ இந்த படத்துக்காக ஒரே ஒரு கை வச்சுட்டு இன்னொரு கையில் நான் ஆக்சுவலாக ஃபோட்டோ தான் எடுத்திருக்கேன், அதனால தான் உங்களுக்கு ஒரு கை மட்டும் காமிச்சிருக்கேன். நம்முடைய 2 கை நம்ம அதை யாசகம் எப்படி கேட்போமோ அதே மாதிரி நம்ம எப்பயுமே சூரிய பகவான்கிட்டையும் சந்திர பகவான்கிட்டையும் யாசகம் கேட்குற மாதிரி இப்படி இருந்து தான் நிற்கணுமா. அப்படி இறந்து 2 கையையும் விரித்து உள்ளங்கையில் இப்படி விரிச்சிட்டு அதில் என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழு பச்சரிசி. இந்த பச்சரிசிங்கிறது நமக்கு சந்திர பகவானுக்கு உரிய ஒரு தானியம். அந்த பச்சரிசி வைக்கணும். அதில் ஒரே ஒரு ரூபாய் நாணயம், இல்லாத பட்சத்தில் 5 ரூபாய் நாணயம் வைக்கலாம்.
அதோடு கூட இன்றைக்கி சனிக்கிழமையில் வந்திருக்கிறதுனால நம்ம வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா வசம்பு. ஏன்னா இந்த வசம்பானது நமக்கு எதற்குன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வசம்பும் இந்த பச்சரிசியும் சேர்ந்து நம்ம பண்ணுறப்ப நிச்சயமாக எப்படிப்பட்ட அந்த பண கஷ்டமும் தீர்ந்து நமக்கு வருமானம் பெருகுவதற்கான ஒரு வாய்ப்புகள், அந்த பணத்தை நமக்கு நாலா பக்கத்துலேருந்து நம்ம கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் இந்த வசம்புக்கு இருக்குது. அதனால் ஒரே ஒரு வசம்பு துண்டு வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் பதிவு இப்போ தாம்மா பார்த்தோம், இல்லாட்டி பதிவு தாமதமாக தான் பார்த்தோம், வசம்பு எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் மஞ்சள் எடுத்துக்கலாம், விரலி மஞ்சள் எடுத்துக்கலாம். விரலி மஞ்சள் இல்லாத பட்சத்தில் குண்டு மஞ்சள் எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு சந்திர பகவான் கிட்ட யாசகம் கேட்குற மாதிரி நம்ம நினைக்கணும். உங்கள் வீட்டில் வெள்ளை கலரில் ஏதாவது புஷ்பம் இருக்குது, வெள்ளையில் மல்லிகைப்பூ இருக்குது, முல்லைப்பூ இருக்குது, வேறு ஏதாவது உங்கள் வீட்டில் தோட்டத்தில் வெள்ளை கலரில் பூ இருக்குன்னா அந்த ஒரே ஒரு பூ வச்சாலும் விசேஷம்தான். அப்படி உங்கள் கையில் நீங்கள் வச்சு இப்படி யாசகம் கேட்டு உங்களுடைய வேண்டுதலை மட்டும் இன்றைக்கி சந்திர பகவான் கிட்ட கேட்டு பாருங்களேன். நிச்சயமாக ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அந்த நமக்கு 3ஆம் பிறை நாளில் இந்த நேரத்தில் மட்டும் நம்ம சந்திர பகவான் கிட்ட கேட்குறப்ப உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள், அதுவும் நிறைய பேருக்கு மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், நமக்கு சொல்ல முடியாத எவ்வளவோ ஒரு கஷ்டங்கள் இருக்கும், மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டு இருக்கோம் பார்த்திங்களா, அதற்கான ஒரு நல்ல ஒரு தெளிவையே சந்திர பகவானுடைய அருளால் கண்டிப்பாக அதற்கான வழிமுறைகளை சந்திர பகவானே காமிச்சு கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் பொண்ணாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் நல்ல ஒரு செல்வ வளங்களையும் கண்டிப்பாக காமிச்சு கொடுத்துருவார். அதனால் இந்த முறையில் எளிய முறையில் நம்ம வணங்கி வேண்டிக்கிட்டாலே போதுங்க. இப்போ உங்களுக்கு வானத்தில் பிறையே தெரியலை, இன்னைக்குன்னு பார்த்து மேகமூட்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியாக இருந்தாலும் வானத்துக்குள்ளே தானே பிறை இருக்கும், மேகமூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வானத்தை நோக்கி நீங்கள் ஆத்மார்த்தமாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான ஒருவரி மந்திரம் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக, இல்லாட்டி ஓம் சந்திர பகவானே போற்றி. இது மட்டும் நீங்கள் குறைந்தது ஒரு 6 முறையோ 9 முறையோ இல்லாட்டி 3 முறை மட்டும் இந்த அற்புதமான ஒருவரி மந்திரத்தை மட்டும் சொல்லி சந்திர பகவான் கிட்ட இப்படி வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அடுத்த பிறை வர வரைக்குமே நம்முடைய வீட்டில் நல்ல ஒரு பணப்புழக்கம் இருக்கும், நல்ல ஒரு செல்வ கடாட்சம் இருந்து ஒரு நிம்மதியாக ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். கையில் வச்சுருக்கக்கூடிய பச்சரிசி இந்த காயின் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை சின்னதான ஒரு முடிச்சு வெள்ளை துணியில் ஒரு முடிச்சு மாதிரி கட்டி உங்கள் கேஷ் பாக்ஸில் பீரோவில் வச்சிடலாம். இது அடுத்த மாதம் வரக்கூடிய இந்த பிறையப்போ நீங்கள் அந்த அரிசி எடுத்து நீங்கள் இது நம்முடைய பறவைக்கோ காக்காக்கோ குருவிக்கோ தானமாக கொடுத்துடலாம். இந்த வசம்ப கால்படாத இடத்துல போட்டுட்டு ₹1 நாணயத்தை உங்களுடைய பூஜை செலவுக்கு இல்லாட்டி உண்டியலில் கேஷ் பாக்ஸில் அது மாதிரி எடுத்து வச்சிடலாம். ரொம்ப ஒரு எளிமையான விஷயங்க. இப்போ இல்லைம்மா எங்களுக்கு ஒவ்வொரு மாதம் இப்படி முடிச்சு கட்ட முடியல அப்படிங்கிறவங்க சின்னதான அகல் நம்மக்கிட்ட விளக்கு இருக்கும் பார்த்திங்களா, அந்த அகல் விளக்கில் இந்த அரிசியை கொட்டி அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்படியே தூக்கி உங்களுடைய பீரோவில் எடுத்து வச்சுருங்க. இவ்வளோதான். மாதம் இப்படி எளிமையான முறையில் நம்ம சந்திர பகவானை வணங்கினாலே போதும், வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கும். கண்டிப்பாக நம்பிக்கையாக செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். இந்த ஒரு பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.